Hi students, 11th standard மேக்ஸ் 2 வால்யூம் இருக்கு இல்லையா? 2 வால்யூம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத ஃபுல்லா உங்களுக்கு நான் புக்கை வச்சு எக்ஸசைஸ் வைஸ் ஃபுல்லா சொல்ல போறேன். இதுல 6 சாப்டர் இருக்கும், இதுல ஒரு 6 சாப்டர் இருக்கும் இல்லையா? ஃபுல்லா பார்த்துட்டு and then ஒவ்வொரு இதுல வெயிட்டேஜஸ் மார்க் 3 சாப்டர் படிச்சு 25 மார்க்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அதை நீங்க பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஷோ ஆகும், அதில் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பார்த்துட்டீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 to 4 பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ், 5, 7, 9 25 மார்க்ஸ் வரும். 6, 11, 12 25 மார்க்ஸ், அதாவது எல்லாமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து 1 மார்க் 20 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், 1 மார்க்ஸ் ஸ்ட்ராங்கா 20 மார்க்ஸ்ல ஒரு குறைஞ்சது ஒரு 15 16 1 மார்க் வந்து புக் பேக், ஒரு 14 1 மார்க் புக் பேக், ஒரு 5ல இருந்து 6 ஒன் வந்து கிரியேட்டிவ்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த சாப்டரை நீ ஓரளவுக்கு வெயிட்டேஜ் உள்ள சாப்டர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, ரெண்டுமே உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1.1, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1.1, நெக்ஸ்ட் 1.7, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1.9. எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல என்னென்ன சம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஓகே, இதுல எக்ஸாம்பிள்ல 1.13 இம்பார்ட்டன்ட், அது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள்ல. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, இது போக உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்னா ஒரு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுட்டு ஓரளவுக்கு நீங்க ரெஃபர் பண்ணாலே போதும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். வெரி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாரு, அதுவும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1.17, நெக்ஸ்ட் 1.18 கொஸ்டின், 1. யா 1.22 கொஸ்டின், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 1.23, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1.27. ஓகேவா? 1.27, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1.29, நெக்ஸ்ட் 1.30. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3. அண்ட் தென் உங்களுக்கு 1 மார்க்குக்கு குவிஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் 1 மார்க் குவிஸ் இருக்கு, அதுவும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 20 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் வேர்டு, அதனால. எக்ஸசைஸ் 1.3ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 10, அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க.
சாப்டர் 2 அல்ஜிப்ரால பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.1 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் எல்லாமே நீங்க பார்த்துருக்கணும். 2.3 2.4 2.5 ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 5 6 ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2.10 அது நீங்க பார்த்துக்கோங்க. கொஸ்டின் எக்ஸாம்பிள்ல 2.10. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.3ல எக்ஸசைஸ் 2.3 ஓரளவுக்கு பார்க்க வேண்டாம். கான்செப்ட் மட்டும் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் 2.3க்கு. ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.4க்கு என்னென்ன சம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 3 இது ஓரளவுக்கு ஆல்பா பீட்டா சம் உங்களுக்கு தெரியும், நீங்க 10த்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த அல்ஜிப்ரால வரும் அதே கான்செப்ட் தான். தேர்ட் சம்மு. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 8th சம் நேச்சர், அதாவது நேச்சர் ரூட்ஸு. அப்புறம் எக்ஸாம்பிள்ல 2.25 அந்த சம்மும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8ல என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 2 ரெண்டு கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா. அந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 2.25 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா 2.31 எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 2.31 பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 2.32 பார்த்துக்கோங்க, 2.33 ஓகேவா. அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.11ல கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 7 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.12 என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டின் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 11 கொஸ்டின் நம்பர் 12 ஓகேவா. அப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 2. அதாவது 1.3 பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக ஒன் வேர்ட்ஸ் தான். ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. புக் பேக் ஒன் மார்க் பொறுத்தவரை குவிஸ் கொடுத்துருக்குறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரி பார்ப்போம். ட்ரிக்னாமெண்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது 3.10 ஓகேவா. 3.10 பார்த்துருக்கணும். எக்ஸாம்பிள் 3.10.
நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.11 நெக்ஸ்ட் 3.13 ஓகேவா. எக்ஸசைஸ்ல 3.3ல என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். எக்ஸசைஸ் 3.3ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டியில 3.1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 3.15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.15 ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4 பார்ப்போம். எக்ஸசைஸ் 3.4 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 20 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 3.22 யா. எக்ஸாம்பிள்ல 3.22 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.33 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 23 ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.29. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 6 இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 3.33, 3.34, 3.36, 3.37, அப்புறம் 3.38. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6ல என்னென்ன பார்க்கணும்னா கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 6 ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல எக்ஸசைஸ் 3.7ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 4 ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 4th சப்டிவிஷன் 1. அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.8ல பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதுல என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதில் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.72 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.11ல கொஸ்டின் நம்பர் 1 ஓகேவா. அப்புறம் ஃபுல்லாக 1 மார்க்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்லைன் குவிஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஃபோர்த்து சாப்டர்ல அதாவது காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அதாவது எக்ஸாம்பிள் 4.13. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.14. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.16, 4.17, 4.18, 4.20, 4.21, 4.23 ஓகேவா. ஓகே. எக்ஸசைஸ் 4.1ல என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 16.
இதில் பார்த்துட்டிங்கன்னா 4.26 எக்ஸாம்பிளில் 4.27 அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளில் 4.35 4.36 4.42 ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டு எக்ஸசைஸ் 4.2. எக்ஸசைஸ் 4.2ல என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9ங்க, கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 18. எக்ஸாம்பிளில் 4.44 4.46 4.47 ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதாவது எக்ஸசைஸ் 4.3ல எக்ஸசைஸ் 4.3ல பார்த்துட்டிங்கன்னா தேர்டு ஒன்று எக்ஸசைஸ் 4.3ல பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் தேர்டு எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா 4.61 4.63 நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 4.66 ஓகேங்களா? எக்ஸாம்பிளில் 4.66 ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 4.4 பார்ப்போம். எக்ஸசைஸ் 4.4ல பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 ஓகேவா? 4.5 பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக 1 மார்க்ஸ் தான், அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் 1 மார்க் நான் குயிஸ் கொடுத்துட்டேன், அதை அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, சாப்டர் 5 பைனாமியல் தியரம் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா அதாவது எக்ஸாம்பிள் 5.3, எக்ஸாம்பிள் 5.4, எக்ஸாம்பிள் 5.5, எக்ஸாம்பிள் 5.6, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளில் 5.11 ஓகேயா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல என்னென்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8 ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளில் 5.13 எக்ஸாம்பிளில் 5.13 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2 பார்ப்போமா? யா, எக்ஸசைஸ் 5.2ல பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 8 ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 5.3
5.3 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஃபுல்லா பார்த்துக்கோம். தேர்ட்ல சப்டிவிஷன் 2. ஓகேவா? ஓகே. தேர்ட்ல சப்டிவிஷன் 2 கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். 8+8 சம்ஸ் எல்லாமே கான்செப்ட் தெரியும். நீங்க அந்த கான்செப்ட் படி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இதுல பாத்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 5.19 அப்புறம் பாத்துட்டீங்கன்னா 5.25. ஓகேவா? 5.25 இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.4ல பாத்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. ஓகேவா? அடுத்து பாத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஒன் மார்க் பார்ட் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 1 மார்க் குவீஸ் இருக்கு. அது ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சாப்டர் 6 2 டைமென்ஷன் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். ஓகே. எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்கன்னா 6.1ல 5 அப்புறம் 10 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. போதும். இது லைட்டா ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ல 6.9 அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 6.14 அப்புறம் 6.19 சம்மு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 6.20. ஓகேவா? ஓகே. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2ல என்னது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10. எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டீங்கன்னா 6.22, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 6.23, 6.24, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 6.26. ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல என்னன்னு பார்த்துருவோமா? கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 12 ரெண்டு சப்டிவிஷனுமே பார்த்துருக்கணும். கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 17. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 6.33 இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 6.4 லாஸ்ட் எக்ஸசைஸ் 6.4ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 17. அண்ட் தென் 1 மார்க்ஸ் பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் ஓரளவு கவர் பண்ணி புக் பேக் தானே ஃபுல்லாக படிச்சுட்டு நான் கொடுத்துருந்த ஆன்லைன்ல குயிஸ் அதை அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 சாப்டர் 7ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லாமே பார்த்துருவோம். சாப்டர் 7 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்.
இதுல பொறுத்தவரை நீங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லாமே நீங்க பார்த்துருக்கணும். எக்ஸாம்பிள்ஸை பொறுத்தவரை மேட்ரிக்ஸை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். 7.6 அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 7.12 7.12 அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 7.13 ஓகேவா 7.13. இப்போ எக்ஸசைஸ் 7.1 எக்ஸசைஸ் 7.1ல என்ன இருக்குது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2 அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 17 கொஸ்டின் நம்பர் 23. ஓகேயா டன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா 7.20 அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 7.21 அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2ல பார்த்துட்டீங்கன்னா ஐயா கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 15 கொஸ்டின் நம்பர் 16 கொஸ்டின் நம்பர் 17 கொஸ்டின் நம்பர் 19 கொஸ்டின் நம்பர் 20. ஓகேவா ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் பொறுத்தவரை 7.23 அப்புறம் 7.24. ஓகேவா அப்புறம் எக்ஸசைஸ் 7.3ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 6. ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 7.27 7.32 இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 7.4ல என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 6. அப்புறம் எக்ஸசைஸ் 7.5 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஒன் வேர்டு தான். ஒன் வேர்டு பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம குயிஸ் கொடுத்ததை லைட்டாக ஒரு ரிவைஸ் போட்டுக்கோங்க. 8th வெக்டார் அல்ஜிப்ரா. இதில் தான் தியரம் இருக்குது. தியரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தியரமில் என்னென்ன அப்படின்ட்டு சொல்லிடுறேன். 8.3 8.4 ரெண்டு தியரமும் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப இதில் இம்பார்ட்டன்ட் தியரமு. ஓகேவா இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் டைரெக்டாக போயிடுவோம். எக்ஸசைஸ் 8.1ல் கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டின் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 11 கொஸ்டின் நம்பர் 12. ஓகேவா ஓகே எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா 8.4 8.5 8.9. ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 8.2ல என்னென்ன சம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 3 3 5 8 கொஸ்டின் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 11 கொஸ்டின் நம்பர் 13 கொஸ்டின் நம்பர் 16. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் அதாவது
எக்ஸாம்பிள்ல 8.12, 8.13, 8.14, 8.17. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 8.3ல என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 4 வரைக்கும் எல்லாமே ஓகேவா? 7, 12, 13. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டீங்கன்னா 8.20, 8.23, 8.24, 8.25. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.4 வந்தாச்சு. எக்ஸசைஸ் 8.4ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9. அப்புறம் 8.5 பொறுத்தவரை எல்லாமே 1 மார்க்ஸ் தான். அது உங்களுக்கு தெரியாது, நீங்க ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் 9th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. உங்களுக்கு 9, 10, 11 ஆல்ரெடி நான் உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்ம்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுவும் கூட நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டீங்கன்னா 9.3, 9.4, 9.5, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 9.6. அப்புறம் எக்ஸசைஸ் 9.1ல என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23 இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 9.7, 9.9, 9.16, அப்புறம் 9.19. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.2ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட் ஒன். அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிசல்ட், அதாவது ரிசல்ட் 9.1ல ரிசல்ட் வந்து 9.1 பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ், சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அதாவது எக்ஸசைஸ் 9.4ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அதாவது எக்ஸசைஸ் 9.5, எக்ஸசைஸ் 9.5ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 10. ஓகேவா? அப்புறம் லாஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி புக் பேக் 1 வேர்டு தான். நீங்க ஆல்மோஸ்ட் புக் பேக்கை ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்.
அதாவது எக்ஸசைஸ் 10.2ல பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா 10.14, 10.15. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.3ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 18. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா 10.17, 10.26, 10.27, 10.30. டென் பாயிண்ட் ஃபோரில் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 23, கொஸ்டின் நம்பர் 24, கொஸ்டின் நம்பர் 25. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 10.5 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக 1 மார்க்ஸ். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாப்டர் 11 அது இன்டெக்ரல் கால்குலஸ். லெவன் பாயிண்ட் டென்னு, யா 11.4ல பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா 11.18, 11.19, 11.22, 11.24. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11.5 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 17. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளில் 11.32, அது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா. 11.32. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 11.6ல பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 9. ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலைஸாக இருக்கிறது ஒன் வேர்டு தான். ஒன் வேர்டு பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்ல. ஸோ லாஸ்ட் 11.7 இருக்கா, இது 11.7 கூட வேண்டாம், ஒமிட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. ஒன் மார்க்ஸ் பொறுத்தவரை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி அண்ட் தியரி, 12th சாப்டர்.
இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 12.6 அது கொஞ்சம் முக்கியத்துவம் தீரத்தில் 12.6 வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா 12.3 12.3ல பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11. ஓகேவா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்தாச்சுப்பா. 12.4ல பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, 12.5 பொறுத்தவரை 1 மார்க்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, கிட்டத்தட்ட 12 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் சார் நான் பாஸ் ஆகணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் தெளிவாக படிங்க. படிச்சுட்டு 1 மார்க்ஸ் எல்லா சாப்டருக்கும் 12 1 மார்க் படிச்சா அது வந்து ஒரு 14லேருந்து 15 ஒன்னோடு வந்துடும். 4 சாப்டர் படிச்சாலும் ஓரளவுக்கு நீங்க மார்க்ஸ் நல்ல மார்க் எடுக்க முடியும். 4 சாப்டர் தெளிவாக படிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் 25 மார்க் ஒரு 4 சாப்டர் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ 4 சாப்டர் தெளிவாக படிங்க. படிச்சுட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சென்டம் ஆகணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக டைம் ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் டெபாசிட் கொடுக்குறேன், அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.